சிரிக்கிறீங்க. குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் செல்வங்களே. என்ன தாத்தா யோசிச்சுருக்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. நான் மைக்ரோ தொழிற்சாலையில் ராபர்ட் பாஷ் மைக்ரோ தொழிற்சாலையில் வேலை செய்திருந்தேன். அப்போ அங்கே பலதரப்பட்ட பொழுதுபோக்குகள், ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இருக்கும். அதில் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் சில நல்ல பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்காக சில ப்ரோக்ராம்லாம் இருப்பாங்க. அதில் ஒரு நாடக போட்டி, ஸ்போர்ட்ஸ் இது அது எதோ எல்லாம் இருக்கும். அதில் நாடக காம்படிஷன் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சொசைட்டி, இந்த ஃபைன் ஆர்ட் சொசைட்டி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அதில் இருக்கிற பல தரப்பட்ட பாஷைகளை பேசும் தொழிலாளர்கள் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன், நாடக போட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ராமா காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதில் மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஆங்கிலம் இப்படி பலர் சேர்ந்து அவங்கவுங்க ஒரு குழு ஏற்பட்டு ஒரு ட்ராமா நாடகத்தை தயாரித்து அதில் ட்ராமா காம்படிஷன் வச்சாங்க. அதில் நான் ஒரு ட்ராமாவில் நான் நடித்தேன். ஒரு சிஐடியாக நடித்தேன். சிஐடி உங்களுக்கு சிஐடி வேலைலாம் தெரியுமா? இல்லை ஒரு ஒரு இது ரோல் கொடுத்தாங்க. அதில் நல்லா செய்தேன். ஒரு மார்வாடி மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணேன். நான் ஒரு பெரிய கோல்டு ஸ்மித் இல்லை, தங்க வியாபாரம் பண்ணுறவங்க மாதிரி நான் வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ரோல் எடுத்து பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து சிஐடி ஆக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு பணக்காரன், அவனை எப்படி பிடிக்கணும், அவனுக்கு எங்கேருந்து வருது இந்த பணம், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன எனக்கு அந்த ரோலை கொடுத்து அவன் எப்படி திருடுறான், எங்கேருந்து அவனுக்கு பணம் வருது, நிறையா நகைகளெல்லாம் கொண்டாந்து விற்கிறான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை எப்படி அவனை கண்டுபிடிக்க சொல்லிட்டு என்னை செய்த போட்டாங்க. அதை நல்ல விதமாக நான் நடித்து அந்த பல நாடக குழுக்களிலேயே எங்கள் நாடகம் தமிழ் நாடக மன்றம் இதில் நான் நடித்தேன். அந்த நாடகத்துக்கு பேர் தண்டனை, த பனிஷ்மெண்ட், தமிழில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு அந்த நாடகம் ஆச்சு. அது நாங்கள் வந்து அது நம்ம உங்களுக்கு தெரியுமே, தமிழாளுங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாடகத்தெல்லாம் ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல டைரக்டர், ஒரு ஃப்ரெண்டு, அவர் பேர் அப்புறமா சொல்கிறேன், ஞாபகம் இல்லை பேர். ஓகே, அவர் எல்லாம் ஏற்பாடாக பண்ணிவிட்டு அது ரொம்ப சிறந்த முறையில் நம்ம அந்த நாடகத்தை நடித்து வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு சில சினிமா துறையில் இருக்கிற டைரக்டர்ஸோ, இந்த சீன் செட்டிங், அவங்க மேக்கப் மேன், இவங்களெல்லாம் க்ரீன் ரூம் மேக்கப் மேன் அது இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி சூப்பராகிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு எங்களுக்கு. நான் அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஓகே, அப்போ வந்து ஏதோ சின்ன டிஃபன் கேரியர் ஏதோ ஒரு இடத்துக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் யோசித்தேன், நேற்று தான் யோசித்தேன், நம்ம ஏதாவது ஒரு சிஐடி வேலை பண்ணணுமே, நாடகத்தோடு விட்டுட்டுமே அப்படின்ட்டு யோசித்தேன். சரி பண்ணணும், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே யார் இருக்கிறாங்கோ பெரிய தலை, யாரை
கண்டுபிடிக்கலாம், யார் என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம அப்பாவை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாமா, கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாமா, அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்க்கலாமா சொல்லிட்டு அந்த சேடி வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே உக்காந்துனே இருந்தேன். அவர் நல்லா இருந்தார். திடீர்னு சிரிச்சுன்னு இருந்தார். என்னடா இவர் சிரிச்சுன்னுக்கிறாரு. இதை பார்த்தா அமைதியான மனதினிலே ஓடும், அமைதியான நதியினிலே ஓடும். அது என்னவா அமைதியாக இருக்கும்போது சந்தோஷமாக அப்படி இருந்தார். அவரை சுற்றி ஒன்றுமே இல்லை, அமைதியாக இருந்தார். அப்புறமா என்னடா இப்படி தனியாக இருக்கிறோமே, நம்ம ஏதாவது பண்ணலாமே சொல்லிட்டு சும்மா இருக்கிற தேலை தூக்கி தோலில் போட்டுக்கின்னு அவசரப்படுறாங்கல்ல, அந்த மாதிரி கண்டதெல்லாம் உருவாக்கிட்டார். வானத்தை உருக்குனார், பூமியை உருவாக்குனார், இத்தியம் அத்தியம் உன்னியா என்னையா எல்லாரையும் உருவாக்கிட்டு ரொம்ப கவலை ஆகிட்டார். என்னடா இது இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக நம்ம என்ன நினச்சா பண்ணிவிட்டு இப்போ சும்மா இருக்க முடியல, இவங்களெல்லாம் பராமரிக்கணுமே, கவனிக்கணுமே, இவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கணுமே, அவன் நம்மளை உக்காந்துன்னு ஆராதிக்கிறான், நமஸ்காரம் பண்ணுறான், ஜெபம் செய்கிறான், சிலர் உட்காந்து பாட்டு பாடுறானுங்க. அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க வைத்தே, ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான், துடித்திடுவான், அப்பா பட்டதே போதும் என்பார் அப்படின்னு இவன் திட்டினுக்கிறான். அப்போ ஒருத்தன் வந்து கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் அப்படின்ட்டு அவன் பாடுறான். இவன் வந்து கடவுள் ஏன் கல்லானார் இந்த கல்லாய் போன மனிதர்களாலே அப்படின்றான். நம்ம என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இப்படி இருக்கிறோமாடான்ட்டு அவர் உக்காந்துன்னு கவலைப்படணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். பாவம் நம்ம அப்பாவுக்கு வந்த பிரச்சனையை பார்த்தீங்களா, முதல்லையே நல்லா இருந்துச்சுலான்ட்டு அப்போவே நல்லா இருந்துச்சேன்ட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்புறம் சரி எல்லோரையும் பண்ணிவிட்டு வேறு மாதிரி கம்பெனி நம்மளுக்கு துணையாக்கிட்ட சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா இவங்களது தொந்தரவு ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சிருந்தார். அதை தான் நான் சேடி வேலை பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா அவரை பற்றி சேடி வேலை பண்ணியிருக்கிறத பார்த்தா அவர் கண்டுபிடிச்சிட்டார். நான் என்ன பண்ணாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என் செல்ல ராஜா என்னெல்லாம் பண்ணுறான் பாரு, என்னை திட்டுறான், நான் பண்ணுறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்றான் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தார். அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, வேறு நான் அப்புறம் பார்க்கலாமா? வணக்கம்.